அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாளை முஹர்ரம் 10 ஆஷுரா தினம். இந்த நாளை பற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றனர். அதிலும் முக்கியமாக 3 சந்தேகங்களை பற்றி நாம் பேசலாம். முதலாவதாக, இந்த நோன்பை வைப்பதற்கு நம் எல்லோரும் தயாராகி இருக்கிறோம். இதிலும் ஒரு கேள்வி வருகின்றது, முஹர்ரம் 10ஆம் நோன்பின் சிறப்பு என்ன? நல்ல கேள்வி. ஆஷுரா தினம் முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு நோற்பவர்களுக்கு ஒரு வருட கால பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் கூட அந்த நோன்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தினரையும் ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றியது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது, மற்றும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது என பல சம்பவங்கள் வரலாறுகளில் கூறப்படுகிறது. அப்போது முஹர்ரம் 9ஆம் நாளும் நோன்பு வைப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? அதுவும் ஒரு சுன்னத்தான விஷயம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தினரையும் ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றியதற்காக யூதர்கள் நன்றி கூறும் விதமாக மதீனாவில் நோன்பு நோற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு நோற்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறினார்கள். அதாவது யூதர்களிடமிருந்து வேறுபடுவதற்காக. இதன் மூலம் சகோதர சமுதாயங்களில் இருந்து மனிதாபிமானம் மற்றும் சமூக சேவைகளில் ஒன்று சேர்ந்தால் கூட அவர்களின் வழிபாடுகள் ஆராதனைகளில் ஈடுபடக்கூடியவர்கள முஸ்லிம்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். முஹர்ரம் 10ஆம் நாளில் கர்பலா சம்பவத்தை நினைவு கூர்ந்து துக்கத்தை கடைபிடிப்பவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறார்? அது ஒரு இஸ்லாமில் இருக்கக்கூடிய நவீனவாதிகளான ஷியாக்களின் வழக்கம். துக்கத்தை அனுசரிப்பது ஊக்குவிக்கும் மார்க்கம் அல்ல இஸ்லாம். மாறாக அந்நாளில் நோன்பு நோற்பதையும் துவா செய்வதையும் தான் சஹாபாக்களும் நபி அவர்களும் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஷஹீதுகளான உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மற்ற ஷஹீதுகளான சஹாபாக்களுக்கும் துவா செய்வது, நற்காரியங்களுக்காக ஹதியா செய்வதும் தான் அந்நாளில் இருந்தது. இதுதான் இஸ்லாமின் உண்மையான முறை. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நமக்கே தெளிவாக தெரிந்தது. அதனால் வரக்கூடிய நோன்புகளை நாம் நோட்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் தருவானாக.